இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அங்கிள், நீங்க சொன்னா அவங்க வருவாங்க. இத பாருமா, நானா சொல்ல முடியாது. ஏன்னா நீ துளசி கிட்ட நடந்துகிட்ட விதம் சரியில்லை. ஜனனி, நீயே பேசு. பேசி நீ துளசியை சம்மதிக்க வச்சுட்டா அவளை கூட்டிட்டு போயிட்டு வா. அவ வந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும். விருப்பம் இல்லைன்னா கஷ்டப்படுத்த வேண்டாம். இல்ல இல்ல, துளசி அவசியம் வரணும். நான் பேசுறேன், என்னால சம்மதிக்க வைக்க முடியும். நீங்களும் கோயிலுக்கு வந்தா நல்லா இருக்கும். இல்ல, நான் வரல. நீயே போயிட்டு வா. எதுக்காக கூப்பிடுறேன்னா, எந்த காரணமும் சொல்ல வேண்டாம். நான் வரல. ப்ளீஸ். அவதான் வரலன்னு சொல்றாள்ல, நீ போயிட்டு வா. இல்ல, காரணம் இல்லாம நான் கூப்பிட மாட்டேன். துளசிக்கு தெரியும். இந்த சென்டிமெண்ட்லாம் வேண்டாம். நான் வரல, சரியா? போ. என்ன ரெக்கமெண்டா? அப்படி கூட வச்சுக்கலாம். துளசி, கோயிலுக்கு தானே, வாங்க போயிட்டு வரலாம். வேண்டாம் சிவா, எனக்கு என்னமோ வேண்டான்னு தோணுது. வர வர சிவாவுக்கு ஜனனியை பிடிக்கல. துளசி வேற கர்ப்பமா இருக்கா. உண்மை தெரிஞ்சா கண்டிப்பா துளசி சிவா ஏத்துப்பாரு. இப்ப 2 பேரையும் ஒன்னா அனுப்புறதா சரியா இருக்கும். என்ன நீங்க சிவா கூப்பிட்டும் வரமாட்டேங்கிறீங்க? யார் கூப்பிட்டா என்ன? பிடிச்சாதானே வர முடியும். இத பாரு துளசி, சிவா தம்பி தான் ஆசையா கூப்பிடுறாருல, கோயிலுக்கு தானே, போயிட்டு வாயேன். இல்ல சித்தி. இத பாரு, நீ எதுவும் பேசாத. தம்பி ஃபீல் பண்ணுவார்ல. சரி, நீங்க கூப்பிடுறதுனால வரேன். தேங்க்ஸ். நாளைக்கு காலையில் கிளம்பலாம். ம், நான் கூப்பிட்டப்ப வரல, சிவா கூப்பிட்டா மட்டும் வரேன்னு சொல்றது. ஜனனி ஓகேவா? ஹாப்பி. ம், பாப்பாலாம். குட் நைட். என்ன சிவா, ஞாபக மருதியில துளசி ரூம்குள்ளேயே போயிட்டியா? இருக்கலாம். அதான் சிவா மாமாவே சொல்லிட்டார்ல, ஜனனிய விட அவருக்கு துளசி தான் முக்கியம். ஏம்மா, உங்க வாயிலெல்லாம் ஒரு நல்ல வார்த்தையே வராதா? போய் தொலைங்க. சிவா மாமா, ஒரு நிமிஷம். உங்களுக்கு ஹாப்பி நியூஸ். கோவிலுக்கு நானும் அமராவதி அண்ணியும் உங்க கூட வரோம். அது பேட் நியூஸ். நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்லட்டுமா? துளசியும் வராங்க. அவளும் வராளா? எப்படியாவது பிளான் பண்ணி கரு கலைக்கிற வேலையை பார்க்கலான்னு பார்த்தா கூட துளசியும் வராளா? அவ மட்டும் வரவே கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும். இவன் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணுறான்? அண்ணா, யாருங்க? அதான்டா ராஜசேகர். அட்டன் பண்ணி பேசுங்க, அப்பதானே என்னன்னு தெரியும். என்னப்பா, ரொம்ப நாளாக ஆளையே காணோம். உன்னதாயா காணோம். யோ, அதான் சில திருட்டு கேஸில் உள்ளே போய் இப்போதான் பெயிலில் வந்திருக்கேன். ஏன், அதெல்லாம் உனக்கு தெரியாதா? என்ன செய்தோ? நீங்க சில திருடுவீங்களா? சொல்லவே இல்லை. ஏம்மா தாயே, எனக்கும் அதுக்கெல்லாம் சம்மந்தமே கிடையாது. இதோ இவனுங்க இருக்கானுங்களே, கூட இருக்கிற பசங்க பண்ண பாவத்துக்கு எனக்கும் பங்கு கொடுத்துட்டு போயிட்டானுங்க. சரி சரி, அதை விடு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் உனக்கு கால் பண்ணேன். அப்படியா? என்ன விஷயம்?
இங்க பாரு, சிவா, துளசி, ஜனனி 3 பேருமே வெளியூர்ல இருக்கிற கோயிலுக்கு போக போறாங்க. 2-3 நாள் அங்கதான் தங்க போறாங்க. துளசிய நீங்க தூக்கிட்டா நல்லது. அப்படியா? எந்த கோயில்? அது எந்த கோயில், எந்த இடம், எல்லா டீட்டெயில்ஸையும் நான் உனக்கு மெசேஜ் அனுப்புறேன். உங்களை நினைச்சாதான் பாவமா இருக்கு. துளசிக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க, அதான் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்றோம். எனக்காக பாவம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா இந்த வாட்டி துளசி என் கையில சிக்குவா. அதை நான் பார்த்துக்கிறேன். இங்க பாருப்பா, தூக்கிட்டா ஃபோன் பண்ணி சொல்லு. கோயில காணாம போயிட்டான்னு மேட்டரை முடிச்சிடலாம். யோ, தேங்க்ஸ் யா இன்ஃபர்மேஷனுக்கு. இந்த தடவை துளசியை தூக்குறேன் பாரு. வாழ்த்துக்கள் சேது. நான் பார்த்துக்கிறேன். ஏமா துளசி, சிவா மாமாவும் ஜனனியும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க கோவிலுக்கு போறாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு. நீ எதுக்கு போற? ஏன் நீயும் அமராவதி அண்ணியும் போறீங்களா? ஏய், சிவா என் தம்பி, ஜனனி என் தம்பி பொண்டாட்டி. சிவா மாமா என் தாய் மாமாவோட பையன். நான் போறேன். சிவா கூட போறதுக்கு எனக்கும் ரைட்ஸ் இருக்கு. இருந்தாலும் நான் போக விரும்பல. ஐயாவும் அம்மாவும் கேட்டிருக்கிறதுனால தான் போறேன். ஓ அப்படியா? நான் தூங்கணும், கொஞ்சம் வெளியே போங்க. ஏய், தூங்கணுமா? நாங்க சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீ தூங்கணுங்கிற? தூக்கம் வந்தா தூங்கணும் தானே. ஹலோ துளசி பேபி, கோவிலுக்கு நீ வர வேண்டாம். இது வரைக்கும் வேண்டாம் தான் நினைச்சேன். வரக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, அதனால கண்டிப்பா நானும் வருவேன். அதான் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியாச்சுல்ல, அப்புறம் இன்னும் டைவர்ஸ் கிடைக்கலல்ல?